இம்முறை கோயம்புத்தூரிலிருந்து தொடங்குவது என்பது நேரடியாக திமுக தலையிலிருந்து அடித்து தொடங்குவதை போல் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக திமுகவை அடிக்கிறக்கூடிய ஒரு வேலையை தான் தொடங்குற மாதிரி. செந்தில் பாலாஜி தான் தன் பிள்ளையோட செல்ல பிள்ளைன்னு சொல்லி அன்பாக பேசப்பட்ட செந்தில் பாலாஜி அந்த கோட்டையிலிருந்து தகர்க்கக்கூடிய வேலையை விஜய் தொடங்குகிறார். குறிப்பாக பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் டிவிகே ஸ்ட்ராங் இல்லை, டிவிகேல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பல விதமாக பேசப்பட்ட பொழுது நான் எதுலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ கோயம்புத்தூர் வந்து பாருன்ற மாதிரி 2 நாள் கருத்தரங்க கூட்டம். அதில் பலவாரியான விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு விஜய் சொல்லுகிறார். அடுத்து நம்ம அவனுடைய சுற்றறிக்கை என்னன்றதை, எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு, எந்த மாதிரி மக்களை சந்திக்க போகிறாரு, எந்த மாதிரியான சந்திப்புக்கு பிறகு எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ காத்திருக்கிறோம், அதற்கு பிறகு நேரடியாக களத்தில் மக்களை இறங்கும் பொழுது 100% சந்திப்பதற்கான திட்ட வடிவம் இருக்குது. செய்தியாளர்களிடம் தான் இனி எப்படின்னாக்கா அறிக்கை வாயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காமல் நேரடியாக செய்தியாளர்கள் வாயிலாக இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இந்த மாதிரி நான் செய்கிறேன், நீங்கள் நான் அரசியலுக்கே வரமாட்டேன், என்னாலும் என் பையன் அரசியலுக்கு வரமாட்டான்னு ஸ்டாலின் உருட்டினார், என்னாலும் நானும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு உதயநிதி உருட்டினார். இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி துணை முதலமைச்சராக உட்காந்துட்டு அலிச்சாட்டி பண்ணும்பொழுது நம்ம அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோம். கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றிட்டேன்னு முதலமைச்சர் சொல்லும் பொழுது பெருசாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அது பெருசாக இல்லாமல் கடத்தி கொண்டு போகிறாங்கல்ல. அது மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் வரணும்னு இருக்கோ வருது. அண்ணாமலை கேட்குற மாதிரி நம்ம சொல்ல முடியல, இத்தனை வருஷம் இல்லாமல் இன்றைக்கி என்ன புதுசாக வந்திருக்குன்னா எப்போ எந்த நேரத்தில் வரணுமோ அப்போ தான் அந்த ஒரு நேரத்துக்கு வர முடியும். ஃபைண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் யுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர். வணக்கம். வணக்கம் யுகன். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் 26, 27ஆம் தேதி கோவையில் நடைபெற இருக்கு. இதில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பூத் கமிட்டியை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்? நேரடியாக விஜய் அவர்கள் 26, 27 கோயம்புத்தூர் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இம்முறை கோயம்புத்தூரிலிருந்து தொடங்குவது என்பது நேரடியாக திமுக தலையிலிருந்து அடித்து தொடங்குவதை போல் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக திமுகவை அடிக்கிறக்கூடிய ஒரு வேலையை தான் தொடங்குற மாதிரியும் இந்த பக்கம் பிஜேபியோட கோட்டைன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போது உங்களுக்கு அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றிணைந்த பிறகு கிட்டத்தட்ட அது அப்படி தான் பார்க்கப்படுகிறது. வானதி சீனிவாசன் தான் இப்போ கோயம்புத்தூருக்கு பொழுது கொங்கை தன்வசப்படுத்தி வச்சுக்கூடிய இந்த 2 நபர்கள், கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் 2 பேரையுமே சேர்த்து அடிக்கக்கூடிய வேலையை தான் விஜய் அவர்கள் முதல் கட்டமாக தொடங்கியிருக்கிறார். நீங்கள் பாம்பை வால் அடிக்கக்கூட தலையில் அடிக்கணுவாங்கல்ல, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி தலையில் அடிக்கிறது நேரடியாக முதல்வர் திமுகவை அடிப்பதற்கு சமமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவர் தான் செல்லப்பிள்ளை, புரியுதுல உங்களுக்கு. செந்தில் பாலாஜி தான் தன் பிள்ளையோட செல்ல பிள்ளைன்னு சொல்லி அன்பாக பேசப்பட்ட செந்தில் பாலாஜி அந்த கோட்டையிலிருந்து தகர்க்கக்கூடிய வேலையை விஜய் தொடங்குகிறார். குறிப்பாக பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் டிவிகே ஸ்ட்ராங் இல்லை, டிவிகேல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பல விதமாக பேசப்பட்ட பொழுது நான் எதுலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ கோயம்புத்தூர் வந்து பாருன்ற மாதிரி 2 நாள் கருத்தரங்க கூட்டம். அதில் பலவாரியான விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு விஜய் சொல்லுகிறார். அடுத்து நம்ம அவனுடைய சுற்றறிக்கை என்னன்றதை, எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு, எந்த மாதிரி மக்களை சந்திக்க போகிறாரு, எந்த மாதிரியான சந்திப்புக்கு பிறகு எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ காத்திருக்கிறோம், இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லி கேடர்ஸுக்கு சொல்லியும் எவ்வளவு தரவுகளின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணுன்றதை ரொம்ப மறுபடியும் ஒவ்வொரு சந்திப்பிலும் விஜய் அதை மென்ஷன் பண்ணுறாராம். அவதூறை பரப்புவதற்கு நம்ம திமுக கிடையாது, ஆபாசத்தை பற்றி பரப்புவதற்கு நம்ம பிஜேபி கிடையாதுன்றதை திரும்ப திரும்ப அவங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம இப்படி தான் போகணும், இந்த ரூட்டில் தான் போகணுன்றதை மிக நேர்த்தியாக கொண்டு போகிறார். அப்போ விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மாத இறுதியோடு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இடையில ஏதோ அந்த படப்பிடிப்பு நிப்பாட்டப்படுகிறது, அந்த ஊழியர்களுடைய ஸ்ட்ரைக்கு பிரச்சனை இருக்கிறதுனால மேபி ஒரு 15 days 10 or 15 days எக்ஸஸ் ஆகலாம் அந்த ஷூட்டிங்கோட பீரியட்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல்லேருந்து முழுமையாக களத்துக்கு வருவார் அப்படின்னாங்க. இப்போ ஏப்ரலே கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுதான் ஏப்ரல், அதுதான் ஷெடியூல் பண்ணதே, அதான் ஷெடியூலு. நான் சொல்கிறது எனக்கு தகவல் என்னன்னாக்கா, இங்கே நான் 24 கிராஃப்ட் இருக்கு இல்லையா சினிமாவில், அதில் கிட்டத்தட்ட அந்த ஊழியர்களுடைய ஸ்ட்ரைக்குன்றதுனால படப்பிடிப்பு நடக்காது, சீரியலும் சரி சினிமாவும் நடக்காதுன்னும் பொழுது ஸோ அது தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்றேன் நான். ஸோ தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்றமோ மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 15 days எக்ஸஸாக எடுத்துக்கலாம். May 15 வரைக்கும் வச்சுங்களேன். அதற்கு பிறகு முழு நேரமாக உள்ளே இறங்கி வேலை செய்யப்படுறார். பட் கோயம்புத்தூர் வருவது கன்ஃபார்ம், கொள்கை எதிரி அரசியல் எதிரிகளை அடிப்பது என்பது உறுதி. பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்டத்துக்கு பிறகாவது விஜய் செய்தியாளரை சந்திப்பாரா? விஜய் அவர்கள் அந்த நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பதற்கு எந்த திட்ட வடிவமும் கிடையாது என்று தான் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நேரடியாக களத்தில் மக்களை இறங்கும் பொழுது 100% சந்திப்பதற்கான திட்ட வடிவமும் இருக்குது. செய்தியாளர்களிடம் தான் இனி எப்படின்னாக்கா அறிக்கை வாயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காமல் நேரடியாக செய்தியாளர்கள் வாயிலாக இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை இந்த மாதிரி நான் செய்கிறேன்,
இந்தந்த மாதிரி இந்தந்த இடத்துக்கு போகிறேன், இவ்வளோ பெரிய சுற்றுப்பயணம் செய்வதற்கான திட்ட வடிவம் இருக்குது, இத்தனை மாநாடு செய்வதற்கான திட்ட வடிவம் இருக்குது, இந்தந்த ஏரியாவில் இந்தந்த பிரச்சனையை ரூட்லேருந்து இவ்வளோ ஆண்டு காலமாக இவர் சரி செய்யலை. நாங்கள் வெளிப்படையாக கேட்பது, விஜய் சொல்ல போகிறது தான், நாங்கள் வெளிப்படையாக கேட்குறது ஊழல் செஞ்சியா செய்யலையா, நீ இந்த விஷயத்தில் இந்த ஊழல் பண்ணியா பண்ணலையா, இதற்கானது வந்து இது கோர்ட்டில் இருந்துச்சு, தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, இந்த ஊருக்குலாம் விட்டா செஞ்ச செய்யலை, மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து வைக்கல. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் பிரசன்னா ஒரு நிகழ்வில் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா, 1000 ரூபாயை பற்றி இவர்கள் பெருமை பேசும்போது ஒரு வயது முந்த பெண்மணி சொல்கிறார், இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும், ஒரு மூக்குத்தி சின்ன மூக்குத்தியாவது வாங்க முடியுமானா, அப்போ அம்மா வந்து 1000 ரூபாய்க்கு 15 பவுன் நகை கொடுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு முட்டாள்தனமான ஒரு செய்தி வந்து பிரசன்னா பேசுனதும் இல்லாமல் மாதம் எவ்வளோ உங்களுக்கு வருமானம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம், இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 300 ரூபான்றாங்க அந்த அம்மா. உடனே 300 ரூபானா மாதத்துக்கு இப்போ எவ்வளோ ஆச்சு, 30 நாளைக்கு பார்த்துங்க 90,000. அப்போ உனக்கு இனிமேட்டு வந்து 1000 ரூபாய் வராது. இந்த அம்மாவை பேசக்கூடிய பேசி நான் கேட்குறேன், அறிவுக்கு புறமாக நீங்கள் சிந்திக்கக்கூடாது. எந்த துறை சார்ந்த நபர்களாவது மாதத்தில் 30 நாள் வேலை செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கம்பெனியோட சிஓவாக இருக்கட்டும், சாதாரண தொழிலாளியாக இருக்கட்டும், 30 நாள் வேலை செய்ய மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இவர் பெரிய புச்சாலித்தனமாக கால்குலேஷன் போடுற மாதிரி போட்டு அப்போ 9,000 ரூபா சம்பாரிச்சா அப்படின்னு நீ கால்குலேட் போடுற, அவங்களுக்கு 7,000 ரூபாயிலிருந்து அவ்வளோதான் வருமானம் வந்து. 7,000 ரூபாயில் வச்சு கரண்ட் பில் கட்டுவாங்களா, பால் வாங்குவாங்களா, மளிகை பொருள் வாங்குவாங்களா, வீட்டு நடத்துவாங்களா, ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறது, மொய் வைக்கிறது, இந்த பக்கம் பார்த்தா நல்லது கெட்டது பார்க்கணும், உடம்பு முடியாட்டி பார்க்கணும், அவங்களுக்கான சேமிப்பு, அவங்களுக்கான வாழ்வாதாரம் எப்படி சரி செய்ய முடியும்? இந்த 7,000 ரூபாயில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது யோசிக்காமல் நீ அந்த அம்மா சொன்னது என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு சின்ன மூக்குத்தி கூட வாங்க முடியலன்னா, முன்பு ஒரு காலத்துலலாம் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறோம்ல, 1000 ரூபா தான் லிஸ்ட்டு போட்டு வாங்கிடுவோம். இன்றைக்கி பொருளாதாரத்தை நீங்கள் விலைவாசி அவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கிறீங்கன்னும் பொழுது இதை சரி செய்வதற்கு நான் முதலமைச்சர் சொல்லி விலைவாசியை குறைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாமா? மத்திய அரசாங்கம் வந்து மாதிரி பண்ணாலும் மாநில அரசு வந்து எதிலெல்லாம் வரியெல்லாம் குறைக்க முடியுமோ அதை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாக்கா அறிவுக்கு உகந்த பேச்சு. நீங்கள் அறிவுக்கு உதவாத பேச்செலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அப்போது இந்த மாதிரி சமீபமாக ஒரு பாமர மக்களுடைய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது ரூட்டில் வந்துன்றது எதெல்லாம் இவ்வளோ நாள் சரி செய்யாமல் எப்படியெல்லாம் யாரெல்லாம் ஒரு வடிவத்துக்கு மாறியிருக்காங்கன்றதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக நேரடியாக ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசுவதற்கான திட்ட வடிவம் எதிர்காலத்தில் இருக்குது. இல்லை, கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷமாக சந்திக்காத விஜய் வந்து அதன் பிறகு கிட்டத்தட்ட எலெக்ஷன்லாம் சந்திப்பார் போல் இருக்கேன். நீங்கள் ஏன்னா அரசியலுக்கே வரமாட்டேன், என்னன்னாலும் என் பையன் அரசியலுக்கு வரமாட்டான்னு ஸ்டாலின் உருட்டினார், என்னாலும் நானும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு உதயநிதி உருட்டினார். இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க, இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சராக வந்து உட்காந்துக்கிட்டு அலிச்சாட்டியம் பண்ணும்பொழுது நம்ம அதெல்லாம் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டோம். கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றிட்டேன்னு முதலமைச்சர் சொல்லும் பொழுது பெருசாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அது பெருசாக இல்லாமல் கடத்தி கொண்டு போகிறாங்கல்ல. அது மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் வரணும்னு இருக்கோ வர அண்ணாமலை கேட்குற மாதிரி நம்ம சொல்ல முடியல. இத்தனை வருஷம் இல்லாமல் இன்றைக்கி என்ன புதுசாக வந்திருக்குன்னா எப்போ எந்த நேரத்தில் வரணுமோ அப்போ தான் அந்த ஒரு நேரத்துக்கு வர முடியும். முழு நேரமாக அரசியலுக்காக தன் தொழிலை விட்டுட்டு வரேன்னு இருக்கார். கமலஹாசன் என்ன செஞ்சுருக்காரு, நான் பாதி நேரம் அரசியல்வாதி பாதி நேரம் சினிமாக்காரனாக தான் இருப்பேன்ட்டார். இவர் அப்படி செய்யலை, மக்கள் பணிக்காக வரணும் போது முழுசாக ஓரம் கட்டி நான் வர்றேன் அப்படின்னும் பொழுது முழுதாக படப்பிடிப்பு முழுசாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏன் வரலன்னு அப்புறம் கேள்வி கேட்கலாம். முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கேட்பானே, முடிஞ்சதுக்கப்புறம் வரதான் போகிறேன். ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் ஒரு இயல்பு தானே. ஒரு ஊடகத்தினரை சந்திச்சு பேசல என்ன ஒரு தப்பு, ரொம்ப இயல்பு. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை மக்கள் 2 பேருமே சந்திக்க போகிறாரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேலையே கிடையாது. அது வரைக்கும் மக்கள் எல்லாருமே காத்திருக்கணுமா? காத்திருங்க, அது வரைக்கும் இல்லாட்டி உங்கள் வேலையை பாருங்கள், இல்லாட்டி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு எழுதி வைங்க, வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் சந்திக்கும் போது இதான் விஷயம்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதில்ல, எல்லா பிரச்சனையும் விஜய்ட்டு தான் சொல்லணும்னு மக்கள் வெயிட் பண்ணுறாங்கிறது அப்போ நீங்கள் சொல்கிறது மூலம் புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக நான் வெயிட் பண்ணுறேன்னு நான் சொல்லலையே. அப்போ அது வரைக்கும் மக்கள் காத்திருக்கணுமான்னு கேட்டதுக்கு என்ன பொருள்? அதான பொருள். இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. திமுக அதிமுக நம்பி விஜய் வருகைக்காக மக்கள் காத்திருக்காங்கன்றாங்க. இத்தனை வருஷம் காத்துட்டீங்க, இன்னொரு 15 நாள் காத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நிற்க தான் போகிறாரு, பார்க்க தான் போகிறீங்க. இல்லை, பாரத் ஜோடா யாத்திரைன்னு சொல்லி ராகுல் நடத்தினார், கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நடந்தார். அவர்னாலே 99 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியல. இப்போ விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு வியூகத்தை வகுக்க போகிறாருன்னு கேட்குறேன். சார், நீங்கள் ஒரு இந்தியா முழுக்க பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய பிரஜையாக தமிழ்நாடு முழுக்க விசாரி உலகளாவில் வந்து விஜய் அவர்களை கொண்டாடுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல. 2வது, உங்களை வந்து வட மாநிலங்களில் எவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை பிஜேபி செலுத்தியிருக்குனாக்கா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பணம் விளாண்டுருக்கு, எவ்வளோ வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி போயிருக்கு. யோகி அத்தனை வெளியில் உட்காந்துக்கிட்டு ஓட்டு போடுற மக்களை ஓட்டு போட விடாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலிலாம். அவங்களோட ஆளே ஓட்டை போட்டு மைய வச்சு வெளியே அனுப்பிச்ச காணொலிலாம் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது இல்லையா? அப்போது இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தப்போ நீங்கள் பாருங்களேன். விஜய் களத்தில் கிரவுண்டில் இறங்கினதுக்கப்புறம் 100% பெரிய கிரவுண்டில் உள்ள வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க, நம்மளும் அதை பற்றி பேச தான் போகிறோம் வருங்காலத்தில். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வலுவான ஒரு ஓட் பேங்க் வந்து வச்சிருக்கக்கூடிய கட்சிகள்னா
குறிப்பா அதிமுக சொல்லலாம், அதற்கு அடுத்த நிலையில் திமுக சொல்லலாம். இப்ப பாஜகவும் இங்க வலுவான வாக்கு வங்கியை வந்து வச்சிருக்காங்க. குறிப்பா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற தொகுதிகள்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செகண்ட் பிளேஸே வந்து வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பெரிய கட்சிகள் கொங்கு மண்டலத்தில் பயங்கரமா ஆதிக்கம் செலுத்தி வருது. அங்க விஜய் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணுவார்? அங்க அவரால் வெற்றியை பெற முடியுமா? எங்கனாலும் வெற்றியை பெறலாம். ஏன்னாக்கா எல்லா இடத்துலையும் எவ்வளோ பெரிய அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள்ன்றத யதார்த்தமான உண்மை நீங்கள் பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிகழ்வை நிகழ்த்தி விட்டு இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கார், நீதிமன்றம் வரைக்கும் கேள்வி எழுப்பியிருக்கு, எவ்வளோ மக்களை ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல் அடைச்சிருக்கிறாரு, எப்படியாப்பட்ட ஃபார்முலாலாம் கொண்டு போய் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காரு நம்ம பார்க்குறோம். அந்த மணல் விவகாரம், கரிகால் விவகாரம், அவர் தம்பி எவ்வளோ நாள் மறைஞ்சிருந்தார். பல அரசியல் நிகழ்வுகள் மக்கள் மீது, திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தின்னு ஒரு பக்கம். அதிமுக எந்த அளவுக்கு வந்து பிஜேபியோட இணக்கமாக போயிருக்காங்க, பிஜேபி எந்த அளவுக்கு வந்து சில ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான நிகழ்வு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஷாவில் நடக்குது. அங்கே வந்து எல்லோரும் அமித்ஷா வரைக்கும் போவது, இவங்கெல்லாம் போவது, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கணும் பொழுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தியிருக்கிறாங்க. கிரவுண்ட் லெவலில் வந்து மதவாத பிரச்சனைகளை பேசாமல் ரொம்ப மக்களுடைய பிரச்சனையை பேசி சரி செய்திருக்கிறாங்களா? சிறு குறு தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நலிவடைந்திருக்குது. கோயம்புத்தூர், அந்த நீங்கள் ஈரோடு, அந்த பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எப்படி சில விஷயங்கள் போயிருக்கு. இந்த சாயப்பட்டறை மூலமாக எவ்வளோ கழிவுகள் கலக்கப்பட்டு எவ்வளோ அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் சரியா இருந்தது. எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் சரியா? ரெண்டையும் தான் சொல்கிறேன். அடின்னு வந்ததுக்கப்புறம் 2 பேர் தான் அடிக்க போகிறாரு. அதாவது சாயப்பட்டறைகளில் எவ்வளவு கழிவுகளை கலந்து அது எவ்வளோ நச்சுத்தன்மையாக அந்த ஏரிகள், குளங்கள், ஆறுகளை மாற்றி வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய சர்ம பிரச்சனைலேருந்து சுவாச பிரச்சனை வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. மக்கள் எவ்வளவு அளவில்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது எத்தனை வந்து கைத்தறி அந்த சிறு குறு தொழில்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நலிவடைந்து மூடி இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் தெருவுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனை பார்த்தா நீர் ஆதாரம் வந்து எந்தளவுக்கு இல்லாமல், குறிப்பாக நீங்கள் இந்த பொள்ளாச்சி, அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் அந்த சாகுபடி வந்து எவ்வளோ வந்து பிரதானமாக பேசப்பட்டு கொண்டு இருந்தது. அது வந்து பார்த்திங்கனாக்கா போன முறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த தென்னை மரத்தோடைய அந்த தோப்புகள் பார்த்திங்கனாக்கா மொட்டை மரமாக போய் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே சாஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு விவசாயிகள் வந்து அந்த பக்கம் நலிவடைந்த பல விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் எது காரணம்? பேஸா எங்கேருந்து எல்லாத்தையும் வந்து இவங்க சரி செய்யாமல் இத்தனை ஆண்டு காலமாக விட்டுட்டாங்கன்ற எல்லா இஷ்யூமே எடுத்து பேசும்பொழுது நீங்கள் மக்களோட அடிப்படை பிரச்சனையை பற்றி நம்ம கையில் எடுத்து அவனுக்கு இருக்கக்கூடிய வழியை அவன் இடத்துலேருந்து நம்ம பேசும்பொழுது நிச்சயமாக மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுப்பாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. திருச்சி மாநகராட்சியில் குடிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலந்து வந்ததன் காரணமாக அதை குடித்த ஒரு பகுதி மக்கள் எல்லாருமே வந்து அவங்க எல்லாத்துக்குமே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களில் ஒரு 3 பேர் வந்து இப்போ பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்குமே ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சோக சம்பவம் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய தோல்வி எதுவும் காட்டுதா, இல்லை மாநகராட்சி பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் வந்து சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் அதை பண்ணாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன்? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த சம்பவத்தில் வந்து கலெக்டர் எப்படி போய் சொன்னாரோ, முதல் கட்டமாக இந்த குடிநீரில் வந்து சாக்கடை கலக்கலை, அதனால் இந்த மாதிரி விஷயம் நடக்கலை அப்படின்றது தான் முதல்ல இதுலேயும் சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் மக்களுடைய பாதிப்பு எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஆயிடுச்சு. மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அதில் பாதி நபர்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பாதி நபர்கள் வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டலையும் அனுமதிக்கப்பட்டு 3 உயிரிழப்பு, குறிப்பாக ஒரு சின்ன குழந்தையெல்லாம் இறந்து போனதுக்கு பிறகு மக்களுடைய மிகப்பெரிய கண்டன குரல். நாங்கள் எத்தனை முறை இது குறித்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு 5000 ரூபாய் காசு கொடுன்னு வரவெல்லாம் கேட்குறானே தவிர அதை சரி செய்யலை. அப்போது காசை கொடுத்தா தான் அந்த வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ மெத்தனமாக இருந்திருக்கான். ஜேஇ முதற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி பெருசாக கண்டுக்கலை. இந்த சம்பவம் நடந்து இறந்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து பார்த்துட்டு அப்புறம் ஓடி போய் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் நேரு வரைக்கும் அதை குறித்து பேசுகிறாருனா காரணம் என்னன்னாக்கா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி சட்டமன்றத்தில் அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. எடுத்து மிகப்பெரிய கண்டன குரல். சாதாரண வந்து நீங்கள் வீடுதோறும் கல்வி, வீடுதோறும் மருத்துவம் சொல்லிட்டு வீடுதோறும் வந்து மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் எல்லாத்துலேயுமே கலப்படம் இந்த ஆட்சியில்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கடைசியில் குடிநீரிலும் கலப்படத்தை கலந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அரும்பாக்கத்தில் ஒரு சிறுவன் நம்ம பேசினோம், கரண்ட் ஷாக் அடித்து அவன் எப்படி பாதிக்கப்பட்டு ஒரு இளைஞர் காப்பாற்றினாரு அப்படின்ட்டு. அப்போது உனக்கு 4000 கோடி ஒதுக்குனது எங்கே போச்சு? 4000 கோடி ஒதுக்கி இதுக்காக தானே உனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னும் பொழுது ஒரு நாள் மழைக்கே வந்து உங்களுக்கு இப்படி தண்ணி தேங்கி உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவில் அந்த நேரத்தில் அந்த வாலிபர் வந்து காப்பாற்றாமல் போயிருந்தால் அந்த பையன் இறந்து போயிருப்பான பொழுது அப்போ அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய இந்த லெத்தாஜிக்னஸ் இருக்குல்ல இன்றைக்கி, அதனால தான் KN நேரு மீது அவர் துறை சார்ந்து பல ஊழல் இருக்குன்னு இன்றைக்கி வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இம்பாக்ட் ஏற்படுத்தும். நீங்கள் வந்து மக்கள் உயிரை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, அவன் இலாக்கால அவன் துறையில் எப்படி சம்பாதிக்கலாம்,
எப்படி மக்கள்கிட்ட மக்கள் பணத்தை திருடலாம், இப்படி ஒரு சிந்தனை போக்கில் தான் போயிட்டு இருக்கணும் பொழுது அதுக்கு தலைமை வந்து முதல்ல சரியாக இருக்கணும். அவரே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் முதலமைச்சரை. கேட்டாக்கா வந்து ஆமில்ல சிறார்கள் வேலை செய்யலை, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலை, நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், நீட்டுக்காக நாங்கள் வந்து பயங்கரமாக போராடி கிடக்கோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியோட வந்து அவர் வந்து மல்லு கட்டிட்டு இருக்கக்கூடிய காணொலியாக நம்ம பார்க்குறோம் பொழுது, திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பம் தன் வாரிசு ஆட்சியை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பது உள்ளபடி வேதனை அளிக்கிறது. இந்த காட்சியை வந்து சீக்கிரம் நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை உங்களுக்கு நன்றி.